இப்போ நீ வர ராதா, ஸோ உன்னை சார்ந்தவங்க யாராவது இருந்தால் சோஷியல் சர்வீஸ்க்கு இருந்தால் நீ கூட்டிகிட்டு வா, நம்ம பண்ணுவோம், சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய வாட்டி என்கிட்ட கேட்டிருக்காரு. நானும் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னுடைய கான்டாக்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், வாங்க இந்த மாதிரி ப்ரெஸ் ஸ்க்ரீனிங் நடக்குது. நிறைய பார்க்கெல்லாம் கெட்டி விட்டுருக்காங்க. ஆனால் பார்க்லேயே 7 மணிக்கு மேலே போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா யாரோ குடிச்சிட்டும் அது இதுவும் பண்ணிவிட்டு ரவுடித்தனம் பண்ணிவிட்டு பயமாக இருக்குது போகிறதுக்கே. எல்லா லேடிஸும் அதான் ஃபீல் பண்ணுறாங்க. தனியாக போக முடியாது. 7:30 ஆச்சுனாலே போகக்கூடாது. எதர் செயின் ஸ்நாச்சிங் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, இதுதான் வேலை நடக்கிறது. அவருடைய டாக்ஸ் ஒன்று கூட நான் விட மாட்டேன். எல்லா இடத்துக்கும் அவருடைய டாக்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதெல்லாம் நான் போய் உட்காந்துருவேன். இப்போ கூட காஞ்சிபுரத்தில் திருமுறை திருவிழா நடந்தது, அதில் ரொம்ப நல்லா பேசியிருந்தார். நீங்கள் தான் அது போட்டிருந்தீங்க, அதுக்கும் நான் போயிருந்தேன். அதுதான் அவர் கூட பயணிக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம், மகிழ்ச்சி. அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. நான் நிறைய உதவி இந்த சென்ஸ் என்னை நிறைய ஊக்குவிக்கிறாங்க. 8 மணி ஆச்சுன்னா வீட்லேயே கத்துவாங்க, வெளியில் போகக்கூடாது. எப்படி? ஆமாம், அது இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் வந்து அந்த சேஃப்டி கொடுக்கணும். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க 4 பெண்கள் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க சமூகத்தில் பல்வேறு காரியங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக டவர்ஸ் கிளப் லேடிஸ் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சேவைகளை செஞ்சுட்டு வராங்க. 4 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க ராதா பார்த்தசாரதி அவர்கள், அப்புறம் ஜமுனா ஜீவரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி புகழேந்தி, மலர்கொடி சீதாராமன், 4 பேர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேடம், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த ஃபோரம் வந்து நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? என்ன நோக்கத்துக்காக இதை ஸ்டார்ட் பண்ணப்பட்டது? எத்தனை பேரோடு இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? 2010 நம்ம ஆரம்பித்தோம். ஜஸ்ட் ஃபார் ரெக்ரியேஷன் தான். எல்லோரும் லேடிஸ் ஒரு 10 லேடிஸ் கூட ஆரம்பித்தோம். மெல்லமாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. ஒரு 20-25 ஆனப்புறம் தான் கஷ்டமாக இருந்து சமாளிக்கிறது. அதனால் ஒரு பிரசிடெண்ட், ஒரு ஆஃபீஸ் பேரர்ஸ், கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ எங்கள் ஸ்ட்ரென்த் வந்து 46 பேர் இருக்கோம். நாங்கள் ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் இருந்தீங்க? 10 பேர்லேருந்து 12 பேர் தான் இருந்தாங்க. மெல்லமாக இந்த ஓவர் இப்போ 10 வருஷமாக 46 பேர் ஆயிடுச்சு, வந்துட்டாங்க. மெம்பர்ஸ் தான் சேர்க்குறோம். மெம்பர்ஸ் ஆஃப் த டவர்ஸ் கிளப்ல அவங்க வைஃப்ஸு, அவங்க டாட்டர்ஸ், அது மாதிரி தான் நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். ஒன்லி ஃபார் லேடிஸ். என்னென்ன காரியங்கள் அதில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பர்சனலாக லேடிஸ் வந்து டேலண்டட் லேடிஸ் இருக்காங்க எங்கள் ஃபோரமில். அவங்க வந்து எல்லாம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. கிராஃப்ட்டு அது இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் உமன்ஸ் டே செலிப்ரேஷன்லாம் நாங்கள் பண்ணுவோம். அப்புறம் பாக்கியெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள், ஒன்று நாங்கள் ரொம்ப பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த கிளப்ல பெண்களுக்காக நீங்கள் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் இதில் செஞ்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து மாதத்தில் 2 வாட்டி மீட் பண்ணுவோம். 2வது சாட்டர்டேயும் 4வது சாட்டர்டேயும். 2வது சாட்டர்டே வந்து நாங்கள் அந்த லேடிஸ்கிட்ட என்னென்ன திறமை இருக்கோ அதை கொண்டு வர பார்ப்போம். நிறைய லேடிஸ் எங்களது நிறைய திறமையை வச்சுட்டு அப்படியே சும்மாவே இருந்தாங்க. பட் இந்த லேடிஸ் போகிற மூலமாக அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, சில பேருக்கு நீடில் ஒர்க் தெரியும், சில பேருக்கு சில கிராஃப்ட்டுங்க தெரியும். அதெல்லாம் நாங்கள் மாதம் ஏதாவது ஒன்று பண்ணி காமிக்கணும்னு சொல்லி அதை பண்ணிட்டு வர சொல்லுவோம். இதை தவிர நாங்கள் நிறைய டாக்டர்ஸை கூப்பிடுவோம். எங்களுக்கு தேவையான விஷயங்க, அவங்க நிறைய லெக்சர்ஸ் வச்சுருக்கோம். அது அவங்க என்ன சொல்கிறாங்க அதை நாங்கள் என்ன மாதிரியான லெக்சர்ஸ் எல்லாம் அதில் கொடுப்பீங்க? லெக்சர்ஸ் வந்து யோகா டீச்சர்ஸை கூப்பிடுவோம். அவங்க எக்ஸசைசஸ் காமிப்பாங்க. இந்த வயசில் எந்தெந்த எக்ஸசைஸ் பண்ணோம் அதெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணுறோம். டாக்டர்ஸ் வந்து இப்போ கூட டாக்டர் ராஜ்குமார் வந்து நல்லபடியாக எங்களுக்கு கட் ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி தந்தார். அதே மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். குழுவில் உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா? குழுவில் மறக்க முடியாத நிகழ்வுகள் நாங்கள் போகிற டூருங்க தான். உண்மையாக சொன்னால் அதை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். போன வருஷம் வரைக்கும் நாங்கள் வித்தின் இந்தியா போனோம், கூர்கு போனோம். இந்த வருஷம்தான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் இன்டர்நேஷ்னல் டூர் போனோம், துபாய் போயிட்டு வந்தோம். டவர்ஸ் கிளப் லேடிஸ் ஃபோரமில் என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆக்சுவலி நான் அதில் ட்ரெஷராக இருக்கேன். எவ்ரி மந்த்து கலெக்ட் பண்ணுறது, அது அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது, ஓல்ட் ஏஜுக்கு அந்த மாதிரிலாம் போயிட்டு நாங்கள் ஃபுட்டு வாங்கி லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. சில்ட்ரன்ஸுக்கும் பண்ணுவோம். சின்ன பசங்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். அந்த மாதிரி சேரிட்டியெல்லாம் நாங்கள் நிறைய பண்ணுவோம். கிளப்லேயே லேடிஸுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபெஸ்டிவல், தீபாவளிக்கு, பொங்கலுக்கு,
ஸோ அந்த மாதிரி டயத்துல எல்லாம் கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் நிறைய. இல்லை, இந்த கிளப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஜாயின் பண்ணதுக்கு பிறகு எப்படி இருக்குது உங்களுக்கு? ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது, அந்த கிளப்பில் லேடிஸ் மீட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. கொஞ்சம் ஏஜ் அபோவ் 50ன்னாவே கொஞ்சம் ஹோமாக இருக்கும், வீட்டில் தனியாக இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா. இது போனால் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. இந்த கிளப்புக்கான சேரிட்டியை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? சேரிட்டி ஒர்க்ஸ் நிறைய பண்ணுறோம். ஆஸ் லேடிஸ் ஃபாரம்லேருந்து அதான் மாதம் ஆனால் ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிவிடுவாங்க எல்லாருக்கிட்ட இருந்தும். நிறைய பிஸ்னஸ் லேடிஸ் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் ஒய்ஃப்ஸ்லாம் இருக்காங்க. இவங்க ஜமுனா வந்து அவங்க ஆர்எம்கே காலேஜோட சிஸ்டர்ல அவங்க. ஸோ நாங்களே முன்னக்கு வந்து நிறைய பணம் டொனேட் பண்ணி we do lot of charity work. One work is like இது அனாத ஆசிரம் மந்த்லி ஒன்ஸ் அங்கே போயிட்டு அந்த குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு, துணிமணி எவ்ரி இயர் மந்த்லி இல்லை, இயர்லி ட்வைஸ் we do that. அப்புறம் ஓல்டேஜ் ஹோம் போயிட்டு அந்த ரொம்ப முடியாதவங்களுக்கெல்லாம் எங்களால் என்ன முடியுமோ, இதாதுன்னு சொல்லலை, எங்களால் என்ன பண்ண முடியுமோ அது நாங்கள் வந்து ஓல்டேஜ் ஹோமுக்கும். இல்லை, பர்டிகுலராக இந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு தான் நாங்கள் கொடுப்போம், இவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா கிளப்பில்? இல்ல அந்த மாதிரி நாங்களே முடிவெடுக்கிறது தான். எங்க கிளப்ல இருக்கிறவங்களே சேர்ந்து இங்க ஒவ்வொரு இடத்துல சில ஏரியாஸ் நாங்க செலக்ட் பண்ணிட்டு நாங்க அங்க மாதிரி போவோம். இப்போ பாலவிஹார்னு இருக்கு அண்ணா நகர்ல, அங்க போயிருக்கோம். அதே மாதிரி அரும்பாக்கத்துல ஒரு ஓல்டேஜ் ஹோம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம், அங்கேயும் நாங்க போவோம். அப்புறம் அதே மாதிரி கிளப்ல இருக்க ஒர்க்கர்ஸ் லேடிஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பணம் கொடுக்கறது, உதவி பண்ணுறது, துணிமணிகள் எடுத்து கொடுக்கறது, சாப்பாடு போடுறது அந்த மாதிரி. அப்புறம் இந்த நவராத்திரிலாம் வந்தால் அவங்களுக்கு சர்டன் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். அந்த விதத்தில் டவர்ஸ் மெம்பர்ஸ் ஆல்சோ கிளப் பிரசிடென்ட் இவங்க எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறாங்க. இந்த கிளப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலான்றது ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் இப்போதைக்கு. கொஞ்சம் இல்லை, லேடிஸ் ஃபாரமில் கேட்குறீங்களா? லேடிஸ் ஃபாரமில் வந்து கிளப் மெம்பர்ஸோட ஒய்ஃப்ஸு சில பேர் அவங்களாவே லேடிஸே மெம்பர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ அவங்க மட்டும்தான், வெளி ஆட்கள்லாம் நாங்கள் கூப்பிடுறதில்ல. மகளிர் தின போன்ற நாட்கள்லாம் என்ன மாதிரியான செயல்பாடுகள் உங்கள் கிளப் சார்பாக பண்ணுறீங்க? மகளிர் தினம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும். மகளிர் தினத்துக்கு நாங்கள் வந்து இந்த எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போவோம். ஊருக்கு இந்த சென்ஸ் இந்த ரிசார்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 45 பேர் ஒரு பஸ் எடுத்துகிட்டு போகும்போதே நல்லா பாட்டு பாடிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாமே அபவ் 50 தான். ஸோ எந்த பிரச்சனையுமே நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிறது வந்து இங்கே வெளியில் இங்கே வந்துலாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். we are all very very close to each other. அண்ட் நல்லா ஒருத்தர் நல்ல புரிதலோட அந்த சண்டை கிண்டை அந்த மாதிரி காசிப்பிங் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஃபேமிலி இது வந்து எங்களுக்கு செகண்ட் ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி. ஸோ நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்போம், ஒருத்தர் உதவி பண்ணிப்போம். அது மாதிரி காலைல போயினா ஈவினிங் வரைக்கும் நாங்கள் இருப்போம். இந்த வர மார்ச் 8 வந்து we are planning to go to ஏலகிரி. நீங்கள் சொல்லுங்கள், 2010 இந்த ஃபோரம் நீங்கள் நடத்திட்டு வந்ததா சொல்கிறீங்க. எந்த மகளிர் தினம் உங்களுக்கு மறக்க முடியாத மகளிர் தினமாக இருந்தது? அது ஒன்று வந்து இவங்க 3 ஜட்ஜஸ் வந்தாங்க, மல்லிகா பத்ரிநாத், அப்புறம் பிரின்சன் ஒரு லேடி இருக்காங்க, அப்புறம் ரேவதி வெங்கடேசன். இவங்க 3 பேர் ஜட்ஜஸாக வந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அப்போ தான் நாங்களே டான்ஸ் 2000 அப்போ வந்து நாங்களே எல்லாமே டவர் கிளப் ஆடிட்டோரியம் எடுத்துகிட்டு நாங்களே டிபேட் பட்டிமன்றம் வச்சோம். அவங்க லேடிஸ் எல்லாம் டான்ஸு மியூசிக் எல்லாம் பண்ணாங்க. அது மறக்க முடியாது. அது மாதிரி திருப்பி வரவும் முடியாது போல இருக்குது. இப்போ இவங்க பிரசிடெண்ட்டாக வந்ததுலேருந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டி நல்லாவே இருக்குது கிளப்பில். இது போல் தொடர்ந்து தொண்டு செய்வதற்கான காரணங்கள் ஏதாவது இருக்கா? மைண்டுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது, திருப்தியாக இருக்குது அதெல்லாம் செய்கிறது. இல்லை, இப்போது நீங்கள் பேசுனதில் வச்சு நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து தொண்டு செஞ்சுக்கிறது தான் என்னால் பார்க்க முடியுது. அதை தாண்டி சொசைட்டிக்குன்னு ஏதாவது நீங்கள் பண்ணுறதுக்கு ஃபியூச்சரில் வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? ட்ரை பண்ணுறோம், பண்ணணும்னு தான் எங்களோட எய்மும், பெருசாக பண்ணணும்னு தான் எங்களோட எய்மும். நல்லா பண்ணி நல்லா சோஷியல் சர்வீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எஜுகேஷனுக்கோ இல்லை யாரோ சிக்காக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் எங்களோட ஒரு எய்ம். அதான் ட்ரை பண்ணிட்டேன். இது கூட மீட்டிங் போட்டோம், அதுலேயும் இதுதான் பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள். இப்போ வர காலங்களில் அது சம்மந்தமாக எதிர்பார்க்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் இன்னும் ஆஃப்டர் 6 மந்த்தில் நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அகெயின். அதுலேருந்து நாங்கள் ஏதாவது ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், சிக்கன் ஹாஸ்பிட்டல் பெருசாக பண்ணணும்னு தான் ஒரு எண்ணம் இருக்குது. இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, சில பேர் விட்டுடுறாங்க. ஸோ சச் பீப்புள் நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம். அது எவ்ரிபடி வில் அக்ரி. நாங்கள் 45 பேர் வேறு ஃபார் இட்.
அதான் நெக்ஸ்ட் இயர் ஆரம்பிச்சிடுவோம். டாக்டர் ராஜ்குமார் கூட எங்க ஃபோரம்க்கு வந்ததா சொன்னீங்க. அவரை பத்தி ஒரு வார்த்தைகள் ஏதாவது? அவர் வந்து கட் ஹெல்த் பத்தியும் லேடிஸ் ஹெல்த் பத்தி ரொம்ப வெரி ரீசனபிளா எல்லாம் சொன்னார். எல்லாருக்குமே புரிஞ்சுது அது பண்றது. அது அதான் ஷாக் ஆகிட்டு, இப்படி இவ்வளோ நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசினாரு. பேசிட்டு அவரை கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இல்லை, பேசிட்டு எல்லாரும் என்னென்ன கொஸ்டின் கேட்டோமோ எல்லாத்துக்கும் பதில் கரெக்டாக சொன்னார். கொஞ்ச நேரம் பேசினா கூட நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். டாக்டர் மாதிரி இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷன் எப்படி நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவான் அந்த மாதிரி எல்லாரையும் சாதாரணமாக எங்களை பாட்டெல்லாம் பாடி என்டர்டெயினும் பண்ணிட்டு போனார். எந்த டாக்டர் அப்படியெல்லாம் பண்ணுவார்? சீரியஸாக வருவாங்க, ஒரு லெக்சர் கொடுப்பாங்க, பிக்கப் பண்ணார். எல்லாரும் அவ்வளோ லைக் மனசே அப்படியே குளிர்ந்து போச்சு எல்லாருக்கும். எங்கள் 35 பேர் அன்னைக்கு அட்டென்ட் பண்ணாங்க. எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் டாக்டர் வந்ததில். ஸோ இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் தட் டே. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும். ஹிஸ் கம்மிங் வாஸ் ரியலி அ பூன் டு அஸ். தொடர்ந்து நீங்கள் சார் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் கூட பயணிக்கிற அந்த அனுபவங்கள் பற்றி ஏதாவது? நான் வந்து இப்போது ஒரு 1 இயராக தான் அவர் கூட பயணிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் பொழுது போகாமல் தான் வீட்டில் இருக்கும்போது தான் அவர் கூட போயிட்டு அவர் இதெல்லாம் யூடியூப் சேனலு அவருடைய இதெல்லாம் பார்த்த அப்புறம் சரி நம்மளும் அவர் கூட பயணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவர் கூட போயிட்டு நான் சேர்ந்தேன். அவர் பண்ணுற சோஷியல் சர்வீசஸ் எல்லாமே நான் போவேன். அன்னதானம் நிறையா அவர் அன்னதானம் நிறையா பண்ணுறாரு. அப்புறம் வந்து பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நான் போவேன். அவருக்கு என்னால் உதவியை நான் பண்ணுவேன். அதாவது லொக்கேஷன் போய் பார்க்குறது, அப்புறம் அங்கே என்னெல்லாம் தேவைகள் அந்த கோஆர்டினேட் பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் பீப்புள் அண்ட் அது மாதிரி அந்த லொக்கேஷனில் என்னென்ன தேவைப்படுது அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அவருக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். அவருடைய டாக்ஸ் ஒன்று கூட நான் விட மாட்டேன். எல்லா இடத்துக்கும் அவருடைய டாக்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதெல்லாம் நான் போய் உட்காந்துருவேன். இப்போ கூட காஞ்சிபுரத்தில் திருமுறை திருவிழா நடந்தது. அதில் ரொம்ப நல்லா பேசியிருந்தார். நீங்கள் தான் அது போட்டிருந்தீங்க, அதுக்கும் நான் போயிருந்தேன். அதுதான் அவர் கூட பயணிக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம், மகிழ்ச்சி. அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. நான் நிறைய உதவி இந்த சென்ஸ் என்னை நிறைய ஊக்குவிக்கிறாங்க. டாக்டர் ரவீந்திரன் சார், அப்புறம் மிஸ்டர் முனிரத்னம் அவருடைய செக்ரட்டரி, இவங்க எல்லாமே we are all வெரி க்ளோஸ். ஒரு குரூப்பில் இருக்கோம். ஸோ நிறைய என்கரேஜிங்காக இருக்குது எனக்கு. நான் ஆக்சுவலாக இந்த 1 இயர் தான் நான் வீட்டை விட்டே வெளியில் வந்திருக்கேன். இவங்க கூடலாம் நான் இருந்திருக்கேன். பட் ஆனால் அவ்வளோவா எக்ஸ்போஷர் கிடையாது. இப்போ டாக்டர் கூட வந்ததுக்கப்புறம் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுனால எனக்கு நிறைய எக்ஸ்போஷர் சொசைட்டியில் கிடச்சிருக்கு. காட் லாட்ஸ் ஆஃப் கான்டாக்ட்ஸ், மீட்டிங் பீப்புள். டாக்டரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். அவருடைய பாட்டு, அவருடைய டான்ஸு, அவருடைய டாக்ஸு. அண்ட் இஸ் அ வெரி வெரி ஜென்வன்லி வெரி நைஸ் மேன், வெரி சிம்பிள் மேன். நிறைய இலவச மருத்துவங்கள் எல்லாம் பார்க்குறதா சொல்லிட்டு கேள்விப்படுறேன். ஆமாம், இலவச மருத்துவ முகாம்லாம் நிறையா நடத்துகிறாரு. இந்த பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் இல்லாமல் பொது மருத்துவ முகாமும் நிறையா கண்டக்ட் பண்ணுறாரு. நாளைக்கு கூட ஒரு பொது மருத்துவ முகாம் இருக்குது. பிஜேபி இவர் மிஸ்டர் வினோஜ் கூட சேர்ந்து நாளைக்கு ஒரு பொது மருத்துவ நிகழ்வு இருக்குது. காலையில் நானும் அங்கே போயிடுவேன். அப்புறம் நேற்று கூட அவருக்கு வந்து அறிமுக விழா நடந்தது. அவருடைய அறிமுக விழா. அவர் வந்து இப்போ பிஜேபியில் மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்ததுனால ஒரு இன்ட்ரடக்டரி ஃபங்க்ஷன் இருந்தது. அதுக்கும் நான் போயிருந்தேன். அப்போ மாநில தலைவர் மெடிக்கல் விங் அவர் மிஸ்டர் பிரேம் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. கொஞ்சம் நிறைய பிஜேபி பீப்புளெலாம் வந்திருந்தாங்க. அதெல்லாமே எனக்கு ஒரு பெரிய அறிமுகம் தான். ஸோ என்ன நானே நிறையா வளர்த்துக்கிட்டேன். அவர் கூட சேர்ந்ததுலேருந்து என்னுடைய வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு ஃபேமிலிலையும் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. நீ போய் பண்ணு, சோஷியல் சர்வீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்க சொன்னாங்க, நான் டாக்டர் கூட பயணிக்கிறதுனால இந்த அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ஃபோரமுக்கு வந்ததுனால உங்களுக்கு என்ன இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஏதாவது? இந்த 40 பேரில் எல்லாம் ஒருத்தர் ஒரு வித்தியாசமாக இருக்காங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் சேர்க்க வச்சு அதெல்லாம் ஒன்றா பண்ணிவிட்டு லைக் மைண்டடாக திங்க் பண்ணணும். அவங்க இப்போ செல்ஃபிஷாக இருக்கக்கூடாதுன்னுட்டு நான் அது முயற்சி பண்ணுவேன். யாராவது சட்டப்பா ஒருத்தர் ஏதாவது வந்ததுன்னா நான் போய் பேசி சரி சமாதானம் பண்ணிவிடுவேன் அவங்கள. அவ்வளோதான், அதுதான் பண்ணுறது மெயின். எது இருந்தாலும் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். அந்த 45 பேர் மெசேஜ் போட்டுவிடுவோம். லேடிஸ் ஃபார்மர் ஒரு ஆப் வச்சுருக்கோம் நாங்கள். அதில் மெசேஜ் போட்டுவிடுவோம். அவங்க தம்ஸ் அப் போடுவாங்க, ஓகே இல்லைன்னு இப்படி போடுவாங்க. அது நம்ம புரிஞ்சுட்டு அது மாதிரி நடந்துப்போம். நீங்கள் எல்லாம் பெண்கள் ஃபோரம்ன்றதுனால இப்போது தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு குறைபாடுன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு நீங்கள் யாராச்சும் ஒரு பதில் சொன்னாக்க நல்லாயிருக்கும்.
அது ஒரு ஆப் இருக்குங்க. அது என்ன ஆப்புன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ரைட் நோ எனக்கு அது வரல. அந்த ஆப் வந்து நான் டாக்டர் தான் சொன்னார், அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் குரூப்ல எல்லாம் கூட போட்டேன். ஸோ ஏதாவது ஒரு நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேஞ்சர் வரும்போது, நம்மள யாராவது தாக்க வரும்போது. இல்ல அதை தாண்டி கவர்மெண்ட் வேற என்னென்ன மெஷர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது? இன்னும் கொஞ்சம் பொம்பளைங்களோட சேஃப்டியை பத்தி இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு 8 மணிக்கு மேல ஆயிடுச்சுனாலே நமக்கு வெளியில போக பயமா இருக்குது. அதெல்லாம் பண்றாங்க, பண்ணலன்னு இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் எடுத்தா சேஃப்டி பண்ணா நல்லா இருக்கும். நிறைய பார்க்கெல்லாம் கெட்டி விட்டுருக்காங்க. ஆனால் பார்க்லேயே 7 மணிக்கு மேலே போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா யாரோ குடிச்சிட்டும் அது இதுவும் பண்ணிவிட்டு ரவுடித்தனம் பண்ணிவிட்டு பயமாக இருக்குது போகிறதுக்கே. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் சேஃபர் சைடு ஆகணும்னு நினைக்கிறேன். எல்லா லேடிஸும் அதான் ஃபீல் பண்ணுறாங்க. தனியாக போக முடியாது. 7:30 8 ஆச்சுனாலே போகக்கூடாது. எதர் செயின் ஸ்நாச்சிங் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, இதுதான் வேலை நடக்கிறது. அந்த கவர்மெண்ட் அது கொஞ்சம் பார்த்து சரி பண்ணணும், சேஃப்டி பண்ணலாம். என்னுடைய கருத்துன்னு எடுத்துட்டிங்கன்னா பொதுவாக அதுதான், பெண்களுக்கான சேஃப்டி இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கலாம். இந்த என்ன மாதிரின்றது வந்து இந்த ரொம்ப ஏழ்மையான இருந்தவங்களுக்குலாம் நிறைய பண்ணுறாங்க, உதவித்தொகை கொடுக்குறாங்க, பென்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி. பட் எங்களுடைய ஸ்டேட்டஸில் என்ன மாதிரி எதிர்பார்க்கணுன்றது எனக்கு தெரியல. பட் பொதுவாக சேஃப்டி இஸ் எனி டைம் வெளியில் போயிட்டு பொம்பளைங்க தனியாக வெளியில் போயிட்டு வரலான்ற இது வரணும். அந்த ஒரு தைரியம் வரணும் பொம்பளைங்களுக்கு. அது இல்லைல்ல. இப்போ 8 மணி ஆச்சுன்னா வீட்லேயே கத்துவாங்க, வெளியில் போகக்கூடாது, எப்படி? ஆமாம், அது இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் வந்து அந்த சேஃப்டி கொடுக்கணும். எனி டைம் இப்போ துபாய் எல்லாம் நாங்கள் போனோம், அவ்வளோ பார்த்தாலே அப்படியே பிரமிப்பாக இருக்குது. ரோட்டில் தனியாக 12 மணிக்கெல்லாம் பார்க்குறோம், தனியாக பொண்ணுங்க நடந்து போகுதுங்க வருதுங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம நாட்டில் வரணும். அது வரணும். அது வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பயமே இல்லாத ஒரு நாடு, பயமே இல்லாமல் ஒத்த பொம்பளையாக நடந்து போகணும். அது எப்போ வரும்? இப்போது கிராமப்புறங்களில் சைடு கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டேலண்டடான பெண்கள்லாம் இருக்காங்க. இங்கே சிட்டி சைடில் நிறைய டேலண்டடான பெண்கள்லாம் இருக்காங்க. அதுக்கு இந்த குழு ஏதாவது உதவிகரமாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதுதான், நாங்கள் எங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா நாங்கள் டெஃபினட்டாக பண்ணுவோம். என்ன மாதிரியான ஹெல்ப் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்றத? இப்போ சிங்கிங்கில் நிறைய பேர் இருக்காங்க வில்லேஜ்லலாம். அவங்களுக்கு எப்படி எந்த மேடை ஏறிய நம்ம வரணும்னு அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி யாராவது அப்ரோச் பண்ணால் இந்த விஜய் டிவி, ஜி தமிழில் இந்த பாட்டு போட்டி நடக்கிறாங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அது மாதிரி இருக்குது. சில பேர் கல்யாணத்துக்கு பணம் இல்லாமல் அவஸ்தைப்படுறாங்க, ஏதோ ஒரு தாலி, ஒரு செயின், சாரீஸ், துணிமணி வாங்கி கொடுக்கலாம். எதோ ஹெல்ப் கேட்டால் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். There is no need of asking also. இல்லை, டாக்டரே சொல்லியிருக்காரு நிறைய வாட்டி. இப்போ நீ வர ராதா, ஸோ உன்னை சார்ந்தவங்க யாராவது இருந்தால் சோஷியல் சர்வீஸ்க்கு இருந்தால் நீ கூட்டிகிட்டு வா, நம்ம பண்ணுவோம், சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய வாட்டி என்கிட்ட கேட்டிருக்காரு. நானும் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னுடைய கான்டாக்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், வாங்க இந்த மாதிரி பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் நடக்குது, இது அன்னதானம் நடக்குது, நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் அப்ரோச் பண்ணி சொல்லியிருக்கேன். அது கூடிய விரைவில் அதெல்லாம் நடக்கும். ஹெல்த் கேர் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு தான் நாங்கள் யோசனை பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் இயர்லேருந்து இது மாதிரி யாராவது ஒரு டிசர்விங் பர்சன், அன்னேபிள் பண்ண முடியாது, அவங்களால டயாலிசிஸ் பண்ண முடியாது, ஒரு ஹார்ட்டு ஸ்டென்ட் வைக்கணும், அவங்களால முடியாது, நம்மளால் முடிஞ்சது நம்ம கொடுக்கலாம். இன்ஸ்ட் ஆஃப் வேஸ்டிங் இங்கே அங்கே போகிறத விட அப்படி பண்ணலாம். அண்ட் ஐ திங்க் எல்லாம் 45 பேர் ஒத்துப்பாங்க இது மாதிரி ஒரு. ஆமாம், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அவங்க ஓகேன்னு சொல்லிவிடுவாங்க. அதுதான் எங்களுக்கு வாங்குற பணத்துல இப்போதைக்கு ஒரு சின்ன அளவுல பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்க கை காசு போட்டு தான் நீங்க? கை காசு கிடையாது. ஈச் ஒன்ட்டு நாங்க ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவோம். அவங்கவுங்க கொடுப்பாங்க ஒரு சர்டன் அமௌண்ட்டு. அதில் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் இந்த குழு மெம்பர்ஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு எல்லாருக்கும் செஞ்சிட்ருக்கோம் இப்போதைக்கு. இனிமேல் கொஞ்சம் பெருசாக போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஒரு 3-4 மந்த்ஸுக்கு அப்புறம் நல்ல பெருசாக, இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஹெல்த் டிசீஸு, கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவங்கள, யார் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்காங்க, எந்த இதுவும் பண்ண முடியாத அளவில் இருக்காங்க, அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நல்லபடியாக எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும். டு ரீஸ்டார்ட் த லைஃப், திருப்பி ஒரு நல்ல ஹெல்தி லைஃப் லீட் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன பண்ணணுமோ அந்த குடும்பத்துக்கு நம்ம பண்ணணும். நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு இப்போதான் யோசனை பண்ணிட்டு இருக்கோம். அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஏதாவது கண்டக்ட் பண்ணுற மாதிரி? ஆல்ரெடி அவேர்னஸ் ப்ரோக்ராம் தானே. டாக்டர்ஸ் வரப்போ அவங்க அவேர்னஸ், இப்போ ஆயுர்வேதிக் டாக்டர் கூப்பிட்டோம், அவர்
டைப்ல என்னென்ன பண்ண அவர் சொன்னாரு. அதெல்லாம் உங்களுக்கான அவேர்னஸா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க, பப்ளிக் அவேர்னஸா நான் கேட்கிறேன். அது நம்ம கிளப்ல போடலாம், போட்டுட்டு எல்லாமே இந்த டவர்ஸ் கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே கூப்பிடு 1500 பேர் இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு நம்ம டிசர்விங் பீப்புள் எல்லாம் வர்றாங்க. எல்லாமே நம்ம அரசாங்கமே பண்ணணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால கேட்கிறேன் நான். பண்ணுவோம், அதுவும் பண்ணுவோம். இந்த நெக்ஸ்ட் 26ல எல்லாம் கொஞ்சம் ஆரம்பிக்கலாம்னு ஒன்றா இருக்கு, பார்க்கலான்னுட்டு. ஏதாவது ஒரு டாக்டர் ஸ்பீச்சு, ஏதாவது கிளப் மெம்பர்ஸு, நாங்கள் லேடிஸ் ஃபாரம் எல்லாருமே வந்து அங்கே பெரிய ஹால் இருக்குது, அங்கே பேசலாம், அது பண்ணலான்னு இருக்கோம். ஏதோ ஒன்று நியூ திங்ஸ் வி ஸ்டார்ட். இந்த மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் அப்போது அதான் டாக்டர் ராஜ்குமார் தான் வந்து ஏற்பாடு பண்ணுறார் ஃபார் டவர்ஸ் கிளப் லேடிஸ்க்கெல்லாம் பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் தான் பண்ணலான்னு. அது ஒரு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இப்போ எத்தனை பெண்கள் வந்தாலும் எல்லாருக்கும் இலவசமாக பண்ணுற மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு. ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். மார்ச் 8ன்னா நாங்கள் மார்ச் 7th ஆர் 7th சாட்டர்டே அன்னைக்கு பண்ணலான் இருக்கோம். அதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த லேடிஸ் ஃபாரம்க்கு வி ஹாவ் அ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் அண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் 4 பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்ஸ் இன் 2 weeks நாங்கள் கிளப்பில் மீட் பண்ணி இந்த மாதிரி எப்படி இந்த லேடிஸ் ஃபோரம் எப்படி நடத்திட்டு போகிறது, என்ன பண்ணலாம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நாங்கள் டிஸ்கஷன்ஸ் இருக்கும் ஒன்ஸ் இன் 2 weeks.